சமாதான பேச்சுவார்த்தைக்கு இப்போதைக்கு இடமில்லை என அதிரடியாக அறிவித்திருக்கிறார் ஈரானிய ஜனாதிபதி. அமெரிக்கா எங்கள் மண் மீது ஆக்கிரமிப்பு செய்வதை நிறுத்த வேண்டும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து எங்கள் நாட்டின் மீது, எங்கள் மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். சர்வதேச சட்டங்களுக்கு அமைய அவர்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு உலக நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஒரு நாட்டின் மீது ஆக்கிரமிப்பு செய்கின்றவர்களுக்கு எதிராக போராடக்கூடிய அத்தனை உரிமைகளும் இயற்கையாகவே ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கிறது. அப்படித்தான் எங்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் அவர்களுக்கு எதிராக போராடுகின்றோம். அமெரிக்காவினுடைய சண்டித்தனத்துக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம். நாங்கள் வீரியத்துடன் போராடுவோம். எங்களை தாக்கினால் மீண்டும் மீண்டும் அவர்களை நாங்கள் தாக்குவோம். நாங்கள் தாக்குவதை நிறுத்தணும் அப்படி என்றா, சமாதான பேச்சுவார்த்தைக்கு போகணும் அப்படி என்றா, ஆக்கிரமிப்பு செய்வதையும் எங்கள் மண் மீது படையெடுப்பதையும் நாட்டின் மீதும் மக்கள் மீதும் தாக்குதல் நடத்துவதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் சமாதான பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை அப்படி என்று ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் அதிரடியாக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே அமெரிக்காவினுடைய அழைப்பை அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் நிராகரித்திருக்கிறது. எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னது. ஹோமுஸ் நீரிணையை பாதுகாப்பும் வாருங்க என்று திறந்த அழைப்பு நட்பு நாடுகளுக்கு விடுத்திருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் அந்த அழைப்புகளை பிரித்தானியா, சீனா, ஜப்பான் இப்படி உலகத்தில் இருக்கின்ற முக்கியமான நாடுகள் உடனடியாக மறுத்து விட்டாங்க. இதனால என்ன செய்யற அப்படி என்று தெரியாத நிலையில அமெரிக்க ஜனாதிபதி இருக்கிறார். சமாதான பேச்சுவார்த்தைக்கு போவோம் அப்படின்றாலும் ஈரான் அதுக்கு ஒத்து வர மாதிரி இல்லை. நிறைய முக்கியமான நிபந்தனைகளை விதிக்கிறாங்க. எப்படி போற, எப்படி இதிலிருந்து விலகிற, நழுவுற அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திருசங்கு நிலையில அமெரிக்க ஜனாதிபதி இப்ப மாட்டி முழித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும்.